Hello, welcome to day 23. Today's vlog is going to be a little bit different. ஏன்னா I want to talk about a movie that I just watched yesterday. இந்த படம் பேர் வந்து செவன். இது ரிலீஸ் ஆன டேட் வந்து 1995ல் ரிலீஸ் ஆன படம். ஸோ 2000s கூட கிடையாது, 1995. இது வந்து டேவிட் ஃபின்ச்சரோட ஒரு படம். இவர் தான் அந்த ஃப்ளைட் கிளப்பு, அப்புறம் வேறு என்ன சோஷியல் நெட்வொர்க், அந்த படம்லாம் எடுத்தவர். படம் பேர் வந்து செவன். மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. எனக்கும் இந்த படத்தோட எண்டிங் என்னன்னு கூட தெரியும். எண்டிங் என்னன்னு தெரிஞ்சு கூட இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரும்போது அப்படியே அவ்வளோ பயம் வந்துச்சு. எனக்கு அவ்வளோ பயம் க்ரியேட் ஆச்சு. நம்ம ஏதோ ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்க மாதிரி. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு படம். அதனால தான் இதை பற்றி பேசலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இது வந்து டேவிட் ஃபின்ச்சரோட படம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ்டிங் வேறு பயங்கரம். பிராட் பிட் பயங்கரமாக நடிப்பார். மார்கன் ஃப்ரீமேன் சொல்லவே வேணாம், அவரோட எல்லா படமும் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கேஸ்டிங். மெயினான 2 ரோல் இவங்க தான். இவங்க வந்து டிடெக்டிவ் வேலை பார்க்குறவங்க. ஒரு சீரியல் கில்லரோட சீரியல் தான் கண்டுபிடிக்கணும். அதான் படம் மொத்தமாகவே. ஸ்டார்டிங் வந்து மார்கன் ஃப்ரீமன் வந்து ஒரு கேஸில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்புறமா பிராட் பிட் வந்து அவரோட ஜாயின் ஆகி 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஆப்வியஸாக பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் அது இல்லை பாயிண்ட்டு. 1995ல் எப்படி இவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க தான் பாயிண்ட்டு. ஏன்னா பார்க்கும்போது அது 1995ல் எடுத்த மாதிரியே இல்லை. இப்போ ஏதோ போன வாரம் ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ செமையான சினிமாட்டோகிராஃபி, அவ்வளோ செமையான ஸ்கிரிப்டு. நான் ஏன் இத்தனை நாளாக மிஸ் பண்ணேன்னு இருக்கேன். நான் ரிக்ரெட் பண்ணுறேன் இத்தனை நாளாக அது பார்க்காம இருந்தது. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு படம் பார்க்க. அந்த சீரியல் கில்லர் வந்து அந்த ஆக்டர் வந்து கெவின் ஸ்பேசின்ற ஒரு ஆக்டர். அவரும் அமெரிக்கன் ஆக்டர் தான். அவர் வந்து பாதி படத்துக்கு மேலே தான், பாதி படம் கூட கிடையாது, லிட்டரலாக எண்டில் தான் கூப்பிட்டே வருவாங்க. லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் இருப்பார் அவர். ஆனால் அவ்வளோ பயம் வரும் அவரை பார்த்தா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் இவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல அவர் வந்தவொடனே. அவ்வளோ செமையாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் ஸ்டோரி டெல்லிங் பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு அதுதான். ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் டைம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மூவி நேம் செவன், டைரக்டட் பை டேவிட் ஃபின்ச்சர், ரிலீஸ்ட் ஆன் 1995ல் ரிலீஸ் ஆன படம். ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த மூவி. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டே 23. காலைல எழுந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா கேசி நைஸ்டாட் வீடியோ கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனுக்காக பார்த்துட்டு இருந்தேன். முடிச்சுட்டு ஜிம் வந்துட்டோம். ஜிம்மில் நம்ம மட்டும்தான் இருந்தோம். ஸ்டார்டிங்கில் யாருமே வரல. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். இன்றைக்கி என்ன பேக் அண்ட் பைசப்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், எஸ், பேக் அண்ட் பைசப்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டு ஐ வென்ட் ஹோம், டிட் ஆல் த அதர் திங்ஸ். தட்ஸ் வாட். டுடே ஒன்றும் அவ்வளோ பெருசாக தான் நடக்கலை. நார்மலான டே தான். அந்த படம் பார்த்து தான் ஹைலைட் ஆஃப் த டேவே. அதனால தான் அதை பற்றி சொல்லலான்னு நினச்சேன். இனஃப் அபவுட் த மூவி. என் சேனல் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்குது இப்போது. கரண்ட்லி வென் ஐம் வாட்சிங் திஸ் ஐ எம் கெயின்ட் அரவுண்ட் 3 or more சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் வியூஸும் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கைண்ட் ஆஃப் கெட்டிங் த ஹேங் ஆஃப் ஹவு டு டேக் வீடியோஸ். இப்போ இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால வீடியோஸ் ஒழுங்காக அப்லோட் ஆக மாட்டேங்குது டைமுக்கு. ஆனால் டெய்லி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஏதாவது. இப்போது என்னோடய ஸ்க்ரீனில் ஒருத்தர் வருவார் பாருங்களேன். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறேன். ஏன்னா ட்ரைபாட் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இதோ இவர் தான் இங்கே என்னை பார்த்துட்டு போகிறார்ல. அவர் வந்து என்னை கேட்டார், என்னப்பா யூடியூப்பா இன்ஸ்டாவா எதில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்ஸ்டாவில் தான் போட மாட்டேன், நானாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னேன். அதுக்கப்புறமா என்ன சேலஞ்ச் வீடியோ எதாவது பண்ணுறேன்னா, ஆமாம் சேலஞ்ச் வீடியோ பண்ணுறேன், 30 days சேலஞ்ச் அப்படின்னேன். என்ன ஃபுல்லாக ஜிம் கண்டென்ட் தானா அப்படின்னாரு. இல்லை ஜிம் கண்டென்ட் இல்லை, சும்மா லைஃப் ஸ்டைல் வ்ளாகர் மாதிரி சும்மா அதை ட்ரை பண்ணுறேன் புதுசாக அப்படின்னு சொன்னால், அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு இங்கே பாரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா ஐ டோன்ட் கிவ் எஃப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நான் திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷைனஸ் போகுது, ஆங்ஸைட்டி இல்லை, பப்ளிக்கில் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டேன். வீடியோ பேசுகிற அளவுக்கு ஒன்றும் வரல. ஸோ அதுக்காக தான் அடுத்த ஒரு இது யோசிச்சு வச்சுருக்கேன். அது நம்ம அப்புறம் பண்ணுவோம். ஆக்சுவலாக என் சேனலில் வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரிட்டர்னிங் வியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்னால் அனலிட்டிக்ஸ்லாம் பார்க்க முடியும்ல சேனலுக்கு. ஸோ பார்த்தா வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் திருப்பி வராங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை போல். ஸோ இஃப் யூஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, லைக் இந்த சீரீஸில் ஏதாவது 2-3 வீடியோ பார்த்துருக்கீங்க, யூ லைக் த கண்டென்ட் ஐ மேக்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா இப்போ கலாய்ப்பானுங்க, பட் ஐ டோன்ட் கேர். ஓகேவா, நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க ஈக்குவலாக வர வைக்கிறதுக்காக. ஸோ யா, சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் வந்து vlog சேனல் தான். ஸோ ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட்.
ஐ வாண்ட் டு மேக் ஃபுட் vlogs அண்ட் ட்ராவல் vlogs அதெல்லாம் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு டூ சம் அதர் கைண்ட் ஆஃப் வீடியோ தட் யூ லைக், ஏதாவது ஃபுட் சேலஞ்ச் எது வேணால் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ட்ரை ஆல் தி திங்ஸ். நான் ஆக்சுவலாக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. நான் சொன்னால் நடக்காது, அதனால் நான் நடத்திட்டு சொல்கிறேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் எனி டைப் ஆஃப் கண்டென்ட் நீங்களும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் பார்க்குறது என்னவோ 50-60 பேர் தான். ஆனால் அவங்கக்கிட்டே ஏதோ பெரிய யூடியூப் சேனல் மாதிரி கேட்டுட்ருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்ட்டு. பட் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தானே எங்கேயாவது போக முடியும். நம்ம எதுவுமே இல்லைன்னு அதுவும் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் நிறைய இன்ஸ்டா மோட்டிவேஷன்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையும். ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க 100 பேர் இப்போ 100 பேர் ஹாலில் இருந்தால் ஒரே ரூமில் உட்கார வச்சோன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறானுங்க இன்ஸ்டாலெலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் எடிட்டிங். ஸ்டார்டட்லாம் இல்லை, ஆல்ரெடி முடிச்சிட்டேன். சும்மா இப்போது பீரோல் எடுக்கணுன்றதுக்காக அதே ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் பீரோல் ஏதாவது ஓவர்லேப் பண்ணி பேச முடியும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் எஸ்டர்டேஸ் வீடியோ. பார்க்கலனா போய் செக் அவுட் பண்ணுங்கள். இங்கே மேலே ஐ கார்டில் தரேன். எனக்கு என்னால் ஐ கார்டெலாம் போட முடியும். இங்கே மேலே ரைட் சைடில் வரும் பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நல்லா தான் இருக்கும். தட் வீடியோ இஸ் ஆல் அபவுட் மீ டூயிங் ஸ்டூபிட் ஸ்டஃப் வித் மை காலேஜ் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் லூஸ் மாதிரி போயிட்டு எல்லா கடையிலையும் திட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுதான் நடந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ கோ செக் இட் அவுட். அப்புறம் தட்ஸ் pretty much it. See you guys tomorrow. இன்றைக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி I just went to the gym, at the walk, everything's done. See you guys on day 24. Bye bye.